இன்றுடன் என் கணவர் வசந்த் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்கிறார். அவர் திரும்பி வருவதற்கு சரியாக 2 வாரங்கள் ஆகும். அந்த 2 வாரங்கள் வீட்டில் நானும் என் கணவரின் தம்பியான கொழுந்தன் அஜயும் மட்டும்தான் தனியாக இருக்கப் போகிறோம். ஆரம்பத்தில் அஜயை பார்த்தால் எனக்கு ஒரு தம்பி போலத்தான் தோன்றும். அவனுக்கு உலக விவகாரங்கள் எதுவும் தெரியாது, யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தெரியாத ஒரு சின்ன பையன் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வசந்த் இல்லாத அந்த தனிமை நாட்களில் அஜய் செய்த சில பொறுப்பான காரியங்களையும் என்னை கவனித்துக் கொண்ட விதத்தையும் கண்டு நானே உண்மையில் அசந்து போய்விட்டேன். ஒரு தம்பி இவ்வளவு முதிர்ச்சியோடு இருக்க முடியும் என்று அப்போதுதான் நான் உணர்ந்தேன். என்னை சொல்ல வேண்டுமென்றால் என் பெயர் இலக்கியா. எனக்கு இப்போது வயது 30. என்னை நானே பெருமையாகச் சொல்லிக் கொள்ளக்கூடாது என்றாலும் என் கணவர் வசந்தும் ஊர்க்காரர்களும் என்னை வர்ணிப்பதை பார்த்தால் எனக்கே சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் குழந்தைகள் இல்லை என்ற ஏக்கம் மனதில் இருந்தாலும் என் தோற்றத்தில் அது எதையுமே காட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வேன். நான் பார்க்க எப்படி இருப்பேன் தெரியுமா? பார்ப்பதற்கு எளிமையான தோற்றத்தோடு நல்ல பாரம்பரியமான தமிழ் பெண்ணின் அழகோடு இருப்பேன். என் நீண்ட அடர்த்தியான கருமையான சடையைத்தான் ஊரில் எல்லோரும் பாராட்டுவார்கள். தலைமுடியை சீவி பின்னி போட்டால் அந்த சடை முதுகில் ஆடும் அழகே தனி. முகம் எப்போதும் ஒரு தனி ஒளியுடன் பெரிய கண்களும் கனிவான பார்வையும் கொண்டு இயல்பான அழகோடு இருக்கும். நான் எப்போதுமே எளிமையான பருத்திச் சேலைத்தான் உடுத்துவேன். அந்த உடையிலும் எளிமையிலும் என் தோற்றம் பார்ப்போரை ஈர்க்கும் என்று என் கணவர் வசந்த் கூட அடிக்கடி செல்லமாக சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட நான்தான் அந்த 2 வாரங்கள் என் கொழுந்தன் அஜயுடன் அந்த வீட்டில் தனியாக இருக்கப் போகிறேன். வசந்த் கிளம்பிச் செல்லும்போது அஜய், இலக்கியாவை நல்லபடியா பார்த்துக்கோப்பா என்று அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றார். அதன் பிறகு தொடங்கியது எங்களது அந்த வித்தியாசமான அதே சமயம் குடும்ப பாசம் நிறைந்த 2 வார வாழ்க்கை. வசந்த் சென்ற முதல் நாளிலிருந்து வீட்டின் ஒட்டுமொத்த பொறுப்பும் அஜயின் கைகளுக்கு மாறியது. காலை விடிந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை அவன் காட்டிய அந்த அக்கறை என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் சாதாரணமாக சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் சட்டென்று வந்து, அண்ணி, நீங்கள் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டே வேலை செய்யாதீங்க, நான் காய்கறியை நறுக்கித் தரேன்னு சொல்லி அந்த முதல் நாளே என்னை வியக்க வைத்தான். நான் புன்னகையுடன், டேய், உனக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்டால் அவன் வெறும் சிரிப்பை மட்டுமே பதிலளிப்பான். முதல் வாரத்தில் நாட்கள் மிக வேகமாக நகர்ந்தன. காலையில் எழுந்ததும் காஃபி போட்டு தருவது, வீட்டை துடைப்பது, சமையலில் எனக்கு உதவுவது என்று அவன் ஒரு குடும்ப பிள்ளையாக அல்லாமல் ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவனைப் போல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டான். மதிய வேளையில் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது கடந்த கால நினைவுகளை பேசிக் சிரிப்போம். என் சடையை ஒரு நாள் அவன் கிண்டல் செய்து, அண்ணி, உன் முடி ரொம்ப நீளமா இருக்கு, நான் உங்களுக்கு சடை பின்னி தரட்டுமா என்று கேட்டதை நினைத்தால் இப்போதும் எனக்கு சிரிப்பு வரும். அந்த சிறிய வயசு பையன் எப்படி இவ்வளவு பொறுப்பானவனாக மாறினான் என்று என்னை நானே பலமுறை கேட்டு வியந்திருக்கிறேன். வசந்த் இல்லாத அந்த முதல் வாரத்தின் இறுதி நாட்களில் வீட்டு வேலைகளையும் தாண்டி எங்களிடையே ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டது. மாலை நேரங்களில் இருவரும் சேர்ந்து ஹாலில் அமர்ந்து தேநீர் குடிப்போம். அப்போது பக்கத்து வீட்டு விசேஷங்கள், ஊர்க்கதைகள் என்று எதையாவது பேசிச் சிரிப்போம். அஜய் என் மீது வைத்துள்ள மரியாதை மற்றும் பாசம் எனக்கு அப்போதுதான் முழுமையாக புரிந்தது. இரவு நேரங்கள் வரும்போது அந்த தனிமையின் அழகு தனித்துவமாக இருக்கும். பகல் நேரங்களை விட உண்மையான நெருக்கமும் அமைதியும் தொடங்குவது இரவு நேரத்தில்தான். வீடு முழுவதுமே ஒரு தனிமையான மௌனத்தில் மூழ்கியிருக்கும். வசந்தூரில் இல்லாத அந்த இரவுகளில் நாங்கள் இருவரும் ஹாலில் நாற்காலிகளில் அமர்ந்து பேசுவோம். உணவு சமைத்து முடித்து இரவு உணவு உட்கொண்டு விளக்குகளை அணைத்துவிட்டு ஒரு சிறிய நைட்லாம் வெளிச்சத்தில் பேசத் தொடங்குவோம். பேசிக்கொண்டிருக்கும் போதே அஜய் தன் குடும்பம் குறித்த நினைவுகளை பகிர்வான். என்ன அண்ணி, ரொம்ப யோசிக்கிறீங்க, தூக்கம் வருதா என்று உரிமையோடு கேட்பான். அவனது அந்த அக்கறையான வார்த்தைகள் எனக்குள் ஒரு பெரும் பாதுகாப்பு உணர்வை தரும். இல்லைடா அஜய், சும்மா பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. சின்ன வயசுல நீ என்னோட பின்னாடியே சுத்துனதெல்லாம் இப்போ நினைச்சா ஆச்சரியமா இருக்கு என்பேன். அவன் தன் கைகளால் மேசையை தட்டி கொடுத்து, அப்போ நான் சின்ன பையனா இருந்தேன் அண்ணி, இப்போ உங்க கூட இருக்கிறப்ப நீங்க தனியா இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது என்பான். அந்த இரவுகளில் எங்கள் பேச்சுக்கு அளவே இருக்காது. எங்கள் பால்யகால சண்டைகள், பள்ளி நாட்கள், அம்மா சொல்லி தந்த கதைகள், நாங்கள் ஊருக்கு சென்ற ஞாபகங்கள் என்று பல விஷயங்களை பேசி தீர்ப்போம். சில இரவுகளில் மின்சாரம் தடைபடும் போது மெழுகுவத்தி வெளிச்சத்தில் நாங்கள் பேசும் அந்த தருணம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக மாறும். அண்ணியும் கொழுந்தனும் மனம் விட்டு பேசுவதும், ஒருவருக்கொருவர் குடும்பமாக ஆறுதலாக இருப்பதும் தூய்மையான பாசத்தின் உச்சமாக இருக்கும். 2வது வாரம் தொடங்கியதுமே வீட்டின் சூழல் இன்னும் நெருக்கமானதாக மாறியது.
இப்போது நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள வார்த்தைகளே தேவையில்லை. சமையலறையில் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை அவன் முன்கூட்டியே புரிந்து கொண்டு செய்வான். மதிய நேரங்களில் இருவரும் சேர்ந்து பல புதிய சமையல் குறிப்புகளை முயற்சி செய்து பார்ப்போம். சில சமயம் உப்பு காரம் அதிகமாகி நாங்கள் இருவரும் சத்தமாக சிரித்த நாட்களும் உண்டு. அந்த 2வது வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. வீட்டை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி குளிர்காற்று வீசியது. அந்த இரவில் மின்சாரமும் இல்லாமற் போனது. நாங்கள் இருவரும் ஹாலில் நாற்காலிகளில் அமர்ந்து தடிமனான போர்வையை போர்த்தியபடி அருகில் அமர்ந்திருந்தோம். ஜன்னல் வழியே அடித்த காற்றில் மழை தூறல் உள்ளே வந்தது. அஜய் ஜன்னலை சாத்தப் போய்விட்டு வந்து, அண்ணி, ரொம்ப குளிர்தா என்று அக்கறையோடும் உரிமையோடு கேட்டான். அந்த மழையின் ஓசையும் அவன் காட்டிய அன்பான அரவணைப்பும் எனக்குள் ஒரு குடும்ப பாசத்தை 100 மடங்காக பெருகச் செய்தது. மின்சாரம் வரும் வரை நாங்கள் இருவரும் பழைய பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டும் பயந்த சிறுவயது நாட்களை பேசிக்கொண்டும் அந்த இரவை கழித்தோம். அந்த மழை இரவுகள் எங்கள் பாசத்தின் ஆழத்தை மேலும் பலப்படுத்தியது. நாட்கள் நகர்ந்து வசந்த் திரும்புவதற்கு முந்தைய நாள் இரவு வந்தது. அன்று வழக்கத்தை விட இரவு ரொம்ப நீண்டதாக தெரிந்தது. மணி 10 தாண்டிய பிறகும் நாங்கள் இருவரும் தூங்கவில்லை. வீட்டின் வெளிச்சங்கள் குறைக்கப்பட்டு அந்த மெல்லிய இருளில் அஜய் அப்படியே சோஃபாவில் சோர்வாக அமர்ந்து என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். இது எனக்கு புதிதல்ல. சிறுவயதில் அவனுக்கு தூக்கம் வராவிட்டால் என் அருகில் வந்து அமர்ந்து பேசுவது வழக்கம். ஆனால் இவ்வளவு வளர்ந்த பிறகும் அவன் காட்டும் அந்த அன்பை காணும்போது எனக்குள் ஒரு அண்ணியாக பெருமிதம் பொங்கி வழிந்தது. நான் அருகில் அமர்ந்து அவன் நெற்றியிலும் தலைமுடியிலும் கோதிவிட்டு கொண்டே இருந்தேன். அந்த தொடுதலில் இருந்த அன்பும் வாஞ்சையும் சொல்லில் அடங்காது. அண்ணி, இந்த 2 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நீங்களும் நானும் மட்டும் தனியா இருந்தது, ஒன்னா சமையல் பண்ணது, இப்படி ராத்திரி முழுக்க உங்களோட பேசிட்டு இருந்தது, இது என்னோட வாழ்க்கையில ரொம்ப அழகான நாட்கள் என்றார் குரல் கசிய. என் கண்களில் பாச கண்ணீர் தொளிர்த்தது. வசந்த் வந்ததும் மறுபடியும் எல்லாரும் வழக்கமான வேலைக்கு போயிடுவோண்டா. ஆனா இந்த 2 வாரம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த அண்ணி எப்பவும் உங்க கூடவே இருப்பேன் அஜய் என்றேன். அவன் சோஃபாவிலேயே அப்படியே சோர்வாக கண்ணையர்ந்து தூங்கிவிட்டான். விடியும் வரை நான் அருகில் அமர்ந்து அவனுக்கு துணையாக விழித்திருந்தேன். மறுநாள் காலை சூரியனின் பொன்னிற கதிர்கள் எங்கள் வீட்டின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்தன. வசந்த் ஊரிலிருந்து திரும்பி வந்துவிட்டார். அவர் உள்ளே நுழையும்போது என் முகத்தில் வழக்கமான புன்னகையும் அஜய் முகத்தில் ஒரு நிம்மதியான சிரிப்பும் இருந்தது. வசந்திடம் எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டான் மாமா என்று நான் சொன்னபோது அஜயின் முகம் பெருமையால் மலர்ந்தது. அந்த 2 வாரங்கள் வெறும் நாட்களாக கடந்து போகவில்லை. அது எங்களுடைய குடும்ப பாசத்தின் ஆழத்தை இன்னும் பல மடங்கு கூட்டிய ஒரு பொக்கிஷமான நினைவாக எங்கள் இதயத்தில் என்றென்றும் நிலைத்துவிட்டது.